Welcome to UPC Vinod. Last class நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்டை டிஸ்கஸ் பண்ணோம் அண்ட் வித் ரிலேட்டட் டு இஸ்ரேல் பாலஸ்தீன் சிரியா. ஸோ ஒரு சில கண்ட்ரீஸோட காரிடார்ஸ், காசா சிரிஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பார்ட் வந்து கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சொக்கத்ரா, ஏமன். ஸோ ஏமன், ஸோ தேர் இஸ் அ கண்ட்ரி கால்ட் ஏமன். ஸோ அந்த இடத்துல இந்த வருஷம் ரெண்டு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ ஃபர்ஸ்ட் சொக்கத்ரா ஐலாண்ட் பிலாங்ஸ் டு ஏமன். ஸோ இது நம்ம தெரியணும் எங்க இருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் லொகேஷன், சி திஸ் இஸ் சொக்கத்ரா ஐலாண்ட். ஸோ இட் இஸ் இன் அரேபியன் சி, கல்ஃப் ஆஃப் ஏடன் பக்கத்தில் இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு மார்க். அரேபியன் சி, கல்ஃப் ஆஃப் ஏடன் பக்கத்தில் இருக்கு சொக்கத்ரா ஐலாண்ட். இட் பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஒன், இட் பிலாங்ஸ் டு ஏமன். பாயிண்ட் நம்பர் ஒன், இட் பிலாங்ஸ் டு ஏமன். ஸோ ஏமன், சொக்கத்ரா ஐலாண்ட். பாயிண்ட் நம்பர் டூ, ஸோ இந்த சொக்கத்ரா ஐலாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நியூஸ்ல வந்துச்சு? நியூஸ்ல யுஏஇ அண்ட் WHO இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 2-year ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? அட்ரஸ் தி மால் நரிஷ்மெண்ட். ஸோ எதுல? சில்ட்ரன்ஸ், யாருக்கு? சில்ட்ரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், தட் மீன்ஸ் லிட்ரலி மதர்ஸ். ஸோ மதர் அண்ட் சைல்டுக்கு உண்டான மால் நரிஷ்மெண்ட் ப்ரோக்ராம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து யுஏஇயும் WHOவும் சொக்கத்ரா ஐலாண்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் திஸ் ஐலாண்ட் பிலாங்ஸ் டு ஹூம்? திஸ் ஐலாண்ட் பிலாங்ஸ் டு ஏமன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஒன் முடிஞ்சது. ஓகே, இதோட அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் என்ன? ஸோ ஆக்சுவலாக இந்த சொக்கத்ரா ஐலாண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜென்ரலி Galapagos of Indian Ocean. Because it is present in Indian Ocean, Galapagos of Indian Ocean. So Galapagos of Indian Ocean. Yeah, why it is known as Galapagos of Indian Ocean? So it possesses high endemism. 37% of plant present here exists nowhere in the world. So high endemic area. அதனால இது வந்து கேலபகஸ் ஐலாண்ட்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கு. இந்த சொக்கத்ரால வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்காங்க, ஒரு செஷனலிஸ்ட் குரூப் இருக்காங்க. ஸோ சதர்ன் டிரான்சிஷன் கவுன்சில் is a separatist group or else secessionalist group. So this group gets support from UAE. ஸோ இவங்க வந்து இதுல இருந்து பிரிஞ்சு வரணும்னு நினைப்பாங்க. அப்சல்யூட்லி ஏமன்ல இருந்து இவங்க பிரிஞ்சு வரணும்னு நினைக்கிறாங்க. லாஜிக்கா இட்ஸ் வெரி ஈஸி. சி ஃபர்ஸ்ட் Galapagos ஐலாண்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன், 37% ஆஃப் எண்டமிசம் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து இவ்வளவு இருந்துமே மால் நரிஷ்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு. இதை அட்ரஸ் பண்றதுக்காக யுஏயும் WHOவும் இங்க ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல சதர்ன் டிரான்சிஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒரு செஷனலிஸ்ட் குரூப், செப்பரேட்டிஸ்ட் குரூப், செஷனலிஸ்ட் குரூப் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏமன்ல இருந்து பிரிஞ்சு வரணும் அப்படிங்கிற எய்மோட இருக்காங்க. அதுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா யுஏஇ சப்போர்ட் பண்றாங்க. ஓகே, ஃபைன். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் ரெகார்டிங் டு சொக்கத்ரா ஐலாண்ட். நெக்ஸ்ட் ஹொதேதா போர்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹொதேதா போர்ட். எஸ், ஹொதேதா போர்ட் இஸ் ஆல்சோ இன் ஏமன். See, Hodeidah port is also in Yemen. So Hodeidah port. So next, Hodeidah port ஏன் நியூஸ்ல வந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Hodeidah port பத்தி நமக்கு தெரியணும். Hodeidah port இங்க இருக்கு. See, Hodeidah port வந்து இங்க இருக்கு. ஸோ Hodeidah port. ஸோ இதை பத்தின நியூஸ், இதை பத்தின பாயிண்ட்ஸ் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ Hodeidah portல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவுதி ரிபல்ஸ் வந்து இதை வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்ரி இயர் ஹவுதி ரிபல்ஸ் வந்து இந்த போர்ட்டை வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஹவுதி ரிபல்ஸ் வந்து இந்த போர்ட் வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க. இந்த ஹவுதி ரிபல்ஸ் வந்து யாருக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க அப்படின்னா இஸ்ரேல். அப்ப இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா இருந்தா கண்டிப்பா யுஏஇக்கு அகேன்ஸ்டா இருப்பாங்க, அதே யுஎஸ்ஏக்கும் அகேன்ஸ்டா இருப்பாங்க. லாஜிக் என்னன்னா தே ஆர் நெக்ஸஸ். ஸோ ஹவுதிஸ், இஸ்ரேல், யுஏஇ, யுஎஸ்ஏக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கணும், வேற வழியே இல்லை. ஸோ ஹவுதி ரிபல்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் இஸ்ரேல், யுஏஇ, யுஎஸ். ஓகே, ஃபைன். ஸோ அவங்க வந்து இந்த போர்ட்டை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஹொதேதா போர்ட்டை வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் என்ட்ரன்ஸ் டு ரெட் சி. என்ட்ரன்ஸ் டு ரெட் சி. ஸோ என்ட்ரன்ஸ் டு ரெட் சி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெட் சி வந்து பிவைக்யூல கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஹுதேதா போர்ட் இஸ் ஆல்சோ பிரசன்ட் இன் ரெட் சி. இட் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஏமன். இட் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஏமன். ஓகே, சாரி. ஸோ இப்போ இந்த ஹுதேதா போர்ட்டை பத்தி பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஏமன்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெசர்ட் இருக்கு. ஸோ வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் சாண்ட் டெசர்ட், லார்ஜஸ்ட் கண்டினியூஸ் சாண்ட் டெசர்ட், ரூப் அல் கலி. ரூப் அல் கலி. This is a desert. Desert is a largest sand desert. Largest continuous sand desert. நான் ஒரு முக்கியமான வார்த்தை யூஸ் பண்றேன். Largest continuous sand desert. Because இந்த இடத்துல சாண்டுங்கிற வார்த்தையை எடுத்துட்டீங்கன்னா, லார்ஜஸ்ட் கண்டினியூஸ் டெசர்ட் அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு அண்டார்டிகா. பிகாஸ் இட் இஸ் அ கோல்டு டெசர்ட். பட் ரூப் அல் கலி டெசர்ட் இஸ் பிலாங்ஸ் டு ஏமன். ஏமன்ல இருக்கு. இது லார்ஜஸ்ட் கண்டினியூஸ் சாண்ட் டெசர்ட். ஹவுதி ரிவல்ஸ் ஆர் சப்போர்ட்டட் பை ஈரான். ஸோ ஹுதேதா போர்ட் இஸ் இன் ஏமன். ஸோ ஹுதேதா போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுதிஸோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் டு ரெட் சியா கன்சிடர் பண்றாங்க. அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த வருஷம் வந்த பாயிண்ட். ஓகே, so literally we had completed the West Asia. So we completed the West Asia. Thank you.